வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் இந்த வயர் கனெக்ஷன் எல்லாமே இந்த HTRS பாக்ஸில் பார்த்தோம். இப்போ இதை கேபினெட்டில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 சைடு இருக்க ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். கழட்டிக்கிட்டு அப்படியே நம்ம அந்த பின்னாடி அந்த பேனல் வச்சுருக்கோம்ல, அதில் இந்த 2 ஸ்க்ரூ போட்டு அதை ஃபஸ்ட்டு நம்ம டைட் வச்சுக்கலாம். நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடு ஃபிட் பண்ண பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்து அந்த HTRS பாக்ஸுக்கு 5 வோல்ட் லைன் நம்ம கொடுக்கணும். அதுக்கு ஒரு 5 வோல்ட் ஒயர் எடுத்து விட்டோம்ல, அதில் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரவுண்டு ஒயரை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதை சால்டரிங் பண்ணிக்கலாம். அதை ஒரு ஸ்லீவ் போட்டுக்கலாம். அடுத்து 5 வோல்ட் லைனுக்கு ஒரு ஸ்லீவ் போட்டு அந்த வயரை நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். சால்டரிங் பண்ணி அந்த ஸ்லீவை இழுத்து விட்டுக்கலாம். இப்போ அந்த ஸ்லீவை வந்து நம்ம அயனை வச்சு லேசாக வாட்டி விட்டுக்கலாம். இப்போ அந்த HTRS பாக்ஸுக்கு 5 வோல்ட் லைனு கொடுத்தாச்சு, பவர் சப்ளை லைனு. அடுத்து இந்த பக்கம் ஒரு 7 வயரு எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து சிக்னல் அவுட்டு. இங்கிட்ட ஒரு 5 வயர் எடுத்துருப்போம். அது ரிமோட் கிட்டு டிஸ்பிளே போர்டுக்காக கொண்டு போகணும். இப்போ அந்த டிஸ்பிளே போர்டுக்கு அளவு வச்சு நம்ம ஒரு ஸ்லீவ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அகலமான ஸ்லீவ் எடுத்துக்கிட்டு அந்த வயரை நம்ம அந்த ஸ்லீவில் விட்டு எடுத்தாச்சு. தேவையான நீளத்துக்கு வச்சாச்சு. அடுத்து இந்த சிக்னல் அவுட்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த HTRS பாக்ஸோட 6 சிக்னல் அவுட்டு ஒரு கிரவுண்டு 7 ஒயர் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பாட்டம் போர்டில் நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணணும்னா அந்த ஒயரையும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த சிக்னல் ஒயரையும் இந்த ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அது இல்லாட்டினா போர்டில் கூட பற்ற வைக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி நம்ம இந்த வயரு கலர் கூட உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை வந்து நம்ம இந்த போர்டில் எழுதியிருக்கப்படி நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு வயரை ஃபோர்ஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு ஸ்லீவில் சொருகிக்கலாம். சொருகியாச்சு. தேவையான அளவுக்கு நல்லா இழுத்து விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இப்போ வயரை வந்து நம்ம இப்போ இதில் நம்ம கனெக்ட் பண்ணணும். கரெக்டாக நான் வந்து இந்த சிக்னல் கலர் கோடும் அந்த பாட்டம் போர்டில் இருக்க கலர் கோடும் மாறும். நம்ம கரெக்டாக அதில் பாட்டம் போர்டில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி நம்ம இந்த கலர் கூட நம்ம கொடுக்கணும். இல்லாட்டினா மாறிக்கிறோம். நம்ம ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு எல்லாமே மாறிக்கிறோம். அதனால் இப்போ நான் கொடுக்குற மாதிரிங்க அது மாதிரி கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு கிரவுண்டு ஒயரை பற்ற வைக்கிறேன். அதை அந்த ஸ்லீவை நம்ம ஆட்டி விட்டுக்கலாம். அடுத்து அதில் என்ன எழுதியிருக்கு, சரவுண்டு லெஃப்ட் எழுதியிருக்கு. அப்போ அந்த சரவுண்ட் லெஃப்ட் எது, ப்ளூ ஒயர். அந்த ப்ளூ ஒயரை எடுத்து அந்த சைடு பார்த்திங்கன்னா என்ன கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2வது பின்னில் ப்ரௌனு கொடுத்துருக்காங்க. அதில் போய் அந்த ப்ளூ ஒயரை நம்ம இணைச்சிக்கலாம். இணைச்சி அதை அப்படியே வாட்டி விட்டுக்கலாம். அடுத்து சரவுண்டு ரைட்டு, அது வந்து கிரே கலர். அந்த கிரே கலரை அந்த கனெக்டரில் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் கனெக்ஷன் பண்ணணும். நம்ம கனெக்ஷன் பண்ணி அப்படியே நம்ம அந்த அயனை வச்சு அந்த ஸ்லீவை நம்ம வாட்டி விட்டுக்கலாம். அடுத்து அதில் என்ன எழுதியிருக்கு, சப்பு புரு எழுதியிருக்கு. சப்பு புருக்கு நம்ம பர்பிள் வயலட் கலர் எடுத்துக்கலாம்.
அதை வந்து நம்ம இதில் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரு ஒயரில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை நம்ம நல்லா வாட்டி விட்டுக்கலாம். அடுத்த ஒயரு சென்ட்ரு வந்து இந்த சைடு பச்சை கலரு, அந்த கனெக்டரில் வந்து மஞ்சள் கலர். அதை நம்ம பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு அதே மாதிரி ஸ்லீவ் போட்டு நம்ம கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்டில் லெஃப்ட்டு அதுக்கு ஒயிட் ஒயரு, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கனெக்டரில் பச்சை கலர் ஒயரு. அதேமாரி நம்ம கனெக்ஷன் பண்ணி வாட்டி விட்டுடலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டு கலர், அதாவது ஃப்ரண்ட் ரைட்டை இப்போ நான் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து அந்த கனெக்டர் சைடு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஒயர், அதில் நம்ம இணைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கணக்கு பார்த்திங்கன்னா 7 ஒயரு நம்ம கனெக்ஷன் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ இந்த பக்கம் அவுட்புட்டுக்கும் அந்த கனெக்டருக்கும் கலர் கோடு மாறும். இருந்தாலும் நம்ம அந்த ரிமோட் கிட் பாட்டம் போர்டில் எழுதியிருக்கப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்லீவை நம்ம கட் பண்ணி அதை அப்படியே பைண்டிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கனெக்டரை அந்த ரிமோட் கிட்டு பாட்டம் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ ஹெச்டி ரெஸ் பாக்ஸ்லேருந்து வர்ற 5.1 சிக்னலை இன்புட்டு கொடுத்தாச்சு. அடுத்து ஆக்ஸு கனெக்ஷன் ஒன்று மட்டும் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் L1 R1 இந்த 2 கனெக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆக்ஸ் 1 நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கொடுக்க போகிறது எதுனா L2 கிரவுண்டு, L2 R2 இந்த 3 ஒயர் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். இது ஒரு ஆக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா மிச்சம் பூரா பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் அவுட் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது கோயக்சல் ஆப்டிக்கல் அவுட் கொடுக்குறனால ஆக்ஸ் மட்டும் 1 மட்டும் வச்சுக்கலாம். இப்போ அந்த கனெக்டில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத வயர்லாம் நம்ம எடுத்துடலாம். அந்த 3 ஒயரை மட்டும் விட்டுட்டு மற்ற ஒயரை நம்ம எடுத்துடலாம். அதாவது கிரவுண்டு, L2 R2 அதை மட்டும் விட்டுட்டு மற்ற ஒயர் பூரா எடுத்துட்டோம். இப்போ எடுத்தாச்சு. பார்த்திங்களா 3 ஒயர் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம அந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஆக்ஸி இன்புட் லைன் அது அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து வர்ற ஒயரை பேக் சைடு அந்த ஆர்சி ஜாக்கில் போய் நம்ம கொடுக்கணும். ஒயர் வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னா இதே சேம் ஒயரை கொஞ்சம் அதுக்கு ஒயரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் காட்டுற பாருங்க. அதே 3 ஒயரை கலரை எடுத்திருக்கேன். அதை அப்படியே நம்ம இந்த ஒயரோட இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டேன். இந்த பார்த்திங்களா ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். ஜாயின் பண்ணி ஸ்லீவ் போட்டு டைட் வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம இதை நம்ம ஒரு ஸ்லீவில் சொருகிக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு இந்த ஸ்லீவ் வந்து அகலமான ஸ்லீவை வச்சு கட் பண்ணிக்கலாம். அதில் அந்த ஆக்ஸ் இன்புட்டு ஒயரை அதில் சொருகிக்கலாம். தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு அந்த ஓஸை நம்ம அப்படியே கரெக்ட் பண்ணி சேமாக எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பாட்டம் போர்டில் இருக்க ஒயர் வந்து வெளியே தெரியுது. அதனால் இப்போ நான் அடியில் விட்டு அந்த சைடு எடுத்து நம்ம அந்த கனெக்டரில் ஆக்ஸ் இன்புட் கனெக்ஷனில் கொடுத்துடலாம். இப்போ அந்த ஸ்லீவ் அப்படியே மொத்தமாக வச்சு ஒரு ஒயர் டையை வச்சு டைட் வச்சுக்கலாம். கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெளியே தெரியுது. நம்ம டிஸ்பிளே போர்டுக்கு மட்டும் ஒயர் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆக்சி கனெக்ஷனாக கொடுத்துக்கலாம். இதில் கருப்பு, மஞ்சள், ஆரஞ்சு 3 ஒயர் எடுத்துகிட்ருக்கேன். அதில் வந்து கருப்பு வந்து கிரவுண்டு, ஆரஞ்சு லெஃப்ட்டு, மஞ்சள் வந்து ரைட்டு. இப்போ நம்ம அந்த ஆர்சி ஜாக்கு பின்ன நல்லா பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆக்சி இன்புட்டில் லெஃப்ட் ஒயரை பற்ற வைக்கிறேன்.
அடுத்து மஞ்சள் கலர், அதாவது ரைட்டு ஒயரை ஆக்ஸ் இன்புட் ஒயரை பார்த்து வச்சுருக்கேன். இது லெஃப்ட்டு, ரைட்டு, கிரவுண்டு. இப்போ அவ்வளோதான், அந்த ஆக்ஸ் லைனை நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை செக்ஷன் முடிச்சாச்சு, ஆடியோ போர்டு செக்ஷனு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் செக்ஷன் முடிச்சாச்சு, ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸ் செக்ஷன் முடிச்சாச்சு. அடுத்து ரிமோட் கிட்டு பாட்டம் போர்டு கனெக்ஷன் பண்ணியிருக்கோம், ஆக்ஸ் இன்புட்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ ஆடியோ போர்டுக்கு இந்த ரிமோட் கிட்லேருந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டிஸ்பிளே போர்டு பேனல் மட்டும் ஃபிட் பண்ணணும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.